ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் கிராஃப்ட்ஸ். லெட்ஸ் கலரப். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸ்டில் வைக்கிற ஒரு பூக்கொத்து மாதிரி வந்து தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த ஃப்ளவர் செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டில்லையோ இதுலையோ நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் ஸ்டிக் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி நிறைய செய்யணும். நிறைய செஞ்சு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கப்லேயோ இல்லை அதை டெக்கரேட் பண்ணி நான் அந்த பேப்பர் வேஸ் எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி அதில் வைக்கிற இந்த பூச்செடி மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி க்ரீன் கலரில் நம்ம செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம லீவ்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு 20 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணதில் நான் கரெக்டாக 2 சென்டிமீட்டர் மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயே நம்ம 2 லீவ்ஸ் செய்ய போகிறோம். இப்படி பாதியாக மடிச்சுட்டு இந்த 2 எண்ட்லேயும் இலை மாதிரி நம்ம கொஞ்சம் கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கணும். அப்படி ஷேப் பண்ணிவிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லீவ்ஸ் மாதிரி கிடச்சிடும். ஸோ அதை இந்த ஸ்டிக்கில் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்ட பிறகு பார்க்குறதுக்கு உண்மையான லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம மடித்த இடத்தையும் நல்லா ஷார்ப்பன் பண்ணி விட்டுட்டோன்னா அழகாக மடிஞ்ச மாதிரி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுங்களா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளார் செய்ய போகிறோம். 6 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் எடுத்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர்ஸ் வேணுமோ அந்த கலரில் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், நான் எத்தனை வாட்டி மடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு ஒரு இடத்துல மட்டும் சென்டரில் 4 வாட்டி மடிச்சிட்ட பிறகு ஹார்ட்டின் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஹார்ட்டின் மாதிரி போட்டு அதை கட் பண்ணி எடுங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப அழகாக ஒரு ஃப்ளார் நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 பார்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம அதை கொஞ்சம் பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. அங்கே 4 கோடு தெரியும். அதில் ஒரு இடத்துல மட்டும் இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லோ ஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எண்டோட இந்த எண்டை நம்ம இப்படி பண்ணோன்னா இது அப்படியே பெண்ட் ஆகி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆக்கிட்டு இந்த ஸ்டிக்கில் இந்த ஃப்ளவரை நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம லீவ்ஸ் ஏற்கனவே செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம குட்டியாக அந்த பூக்கு கீழே அந்த காம்புலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி செய்ய போகிறோம். ஸோ நான் குட்டியாக உங்களால் எவ்வளோ குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 2 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்மளுக்கு ஷார்ப் எண்ட்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பூக்கு கீழே வச்சுக்கிட்டோன்னா இந்த ரோஜா செடியில் ரோஜா பூலெல்லாம் அந்த பூக்கு கீழே காம்புலாம் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் இது வந்துடும். அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய செஞ்சு ஒரு வாட்டர் பாட்டிலில் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கூட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு பொருளில் இது அப்படியே நிறையவா வச்சிங்கன்னா நீங்கள் டிவி ஷோ கேஸ் கூட வச்சுக்கலாம், எது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதே மெத்தடை எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. திரும்பவும் நான் ஒரு வாட்டி இதெல்லாம் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தமிழ் கிராஃப்ட்ஸ் லெட்ஸ் கலர் அப், இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம்.